வீட்டுக்குள்ள வந்து இந்த கேள்வியெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? எந்த உரிமையில இத கேக்குற? அதை தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேள்விக்கு நான் அவசியம் பதில் சொல்லிதான் ஆகணுமா? சொல்லு, பதில் சொல்லிதான் ஆகணுமா? நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னோட புருஷன். அநியாயத்துக்கு குழந்தைய அழிச்சிடலான்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனியே, அந்த குழந்தையோட அப்பா. வேற என்ன உரிமை வேணும்? புருஷன், குழந்தைக்கு அப்பா. இதெல்லாம் நீ சொல்றதுக்கும் நான் கேட்கறதுக்கும் வேணா நல்லா இருக்கும். வார்த்தையால மட்டுமே வாழ்க்கையை நடத்திட்டு போக நினைக்கிறவங்களுக்கு ஒருவேளை இது சரியா இருக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம 2 பேருக்கும் இது ஒத்து வரவே வராது. ஏன்னா நான் வாழ்க்கையா அன்போட பாசத்தோட ஒரு பாண்டிங்கோட வாழணும்னு நினைக்கிற சராசரி மனுஷி. கடமைக்குன்னு பதவியில உட்கார்ந்துகிட்டு சும்மா இருக்க என்னால முடியாது. ஏற்கனவே என்னை பத்தி தப்பு தப்பான எண்ணங்களை மனசுல வளர்த்துக்கிட்டு என்ன விலக்கி வச்சுட்ட. மொத்தமா விலகணும்னு முடிவு பண்ணிட்ட. அதே என்னால ஜீரணிக்க முடியாம தான் ஒவ்வொரு நாளையும் பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ நீ மனசு மாறுவ, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ புரிஞ்சுப்பேன்னுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஒரு கொடுமையை சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? நம்பியே இருக்கிற மனசை கொல்றதை விட சாதாரண மனுஷனை கொல்றது பாவமே இல்லை. இந்த உதாரணத்தை நான் குழந்தைக்கு சொல்லல, என் மனச சுக்கு நூறா உடைச்சு போட்ட பாவி உனக்குதான் சொல்ற. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு எதுக்கு நினைச்ச? உன்னதான் கேக்குறேன். என்ன தொடாத. சரி, தொடல. சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? அது அப்பா இல்லாத குழந்தையா பிறக்க வேண்டான்னு முடிவு பண்ண. பிறந்தாலும் எங்கேயாவது 2வது இடத்துல வாழ வேண்டாம் தான் அந்த முடிவு எடுத்த. அபார்ட் பண்ணிட்டா அதனால வர வலி 10-15 நாளோ தான். ஆனா அந்த குழந்தை பிறந்தா பாவம் ஆயுசுக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். அந்த வலிதான் ரொம்ப பெரிய வலியா இருக்கும்.